اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹாவின் சிறப்புகள். அல்-ஃபாத்திஹா சூரா உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய அன்னை என்று கூறப்படுகிறது. இது ஒரு மேன்மை மிக்க மகத்தான அத்தியாயம். அல்-ஃபாத்திஹா சூரா ஓதி வருவதால் நோய்கள் நீங்குகிறது, நலன்கள் கிடைக்கிறது. அனைத்து நோய்களுக்கும் ஒரு மருந்தாக இருக்கிறது. இந்த சூறாவை 16 தடவை ஓதி நோயாளின் மீது ஊதினால் அந்த நோய் இன்ஷா அல்லாஹ் குணமடையும். காலை தொழுகையில் சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில் பிஸ்மில்லா கூறி இந்த சூறாவை 16 தடவை ஓதி வந்தால் அவருடைய வறுமை நீங்கிவிடும், அவருடைய கடன்கள் நீங்கிவிடும். நோய் இருந்தால் அந்த நோய் பூரணமாக குணமாகிவிடும். அவர் பலவீனமாக இருந்தால் வலிமை பெறுவார். இவ்வாறு ஓதுபவர்கள் எப்போதும் இறைவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக பள்ளிக்குள் நுழைந்தார்கள். அப்போது அங்கு இருந்தவர்களிடம், நான் தொழுகை முடிந்து வெளியே போகும்போது ஒரு மகத்தான ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறினார்கள். தொழுகை முடிந்ததும் அங்கிருந்த ஒருவர், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு மகத்தான அத்தியாயத்தை கூறுகிறேன் என்று கூறினீர்களே, இப்போது கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மேன்மைமிக்க மகத்தான அத்தியாயம் அல்-ஃபாத்திஹா சூரா தான், அந்த சூறாவை தினமும் ஓதி வாருங்கள் என்று கூறினார்கள். ஒரு குழந்தையற்ற ஒருவர் 40 முறை இந்த சூறாவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் இந்த சூறாவை ஓதி வந்தால் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல சாலிகான குழந்தை கிடைக்கும். ஈருலகிலும் நட்பேறு பெற இந்த சூறாவை ஓதி வர வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 7 தடவை ஓதி வந்தால் அவருக்கு அல்லாஹ் நன்மைக்கான வழியை காட்டுகிறான். வருமானம் பெருகும், உள்ளங்கள் நிம்மதி பெறும். இந்த சூறாவை ஓதி வந்தால் துன்பம் இன்பமாக மாறும், தீங்குகள் அவரை விட்டு விலகிவிடும், செல்வம் பெருகும், வறுமை ஓடிவிடும். வலிமார்கள் கூறினார்கள், இந்த சூறாவில் பகிரங்கமான 1000 செய்திகள் இருக்கின்றன, இன்னும் மறைவான 1000 செய்திகள் இருக்கின்றன என்று கூறினார்கள். இந்த சூறாவை ஓதி வருவதால் சோம்பேறித்தனம் விலகிவிடும், கோழைத்தனம் நீங்கிவிடும். நோய் வராமல் இருப்பதற்காக இரவு படுக்கைக்கு போகும்போது ஃபாத்திஹா சூரா ஒரு முறையும் இக்லாஸ் சூரா 3 முறையும் ஓதி வந்தால் அவருக்கு மரணத்தை தவிர எந்த நோயும் நெருங்காது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தினமும் ஓதி வருவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.